Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathematicsக்கு இந்த செகண்ட் midterm டெஸ்ட்னுடைய ஒரு அபிஷியலான क्वेश्चन பேப்பர் கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ நமக்கு 10th பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அந்த செகண்ட் மிட்டமுடைய போர்ஷனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு போட்டிருக்கோம். மறக்காம அந்த கொஷின்ஸை போய் பாருங்க. அதில் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் தான் உங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துக்கிறங்க. பர்டிகுலராக மேத்ஸ்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் எல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன். மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் தரோவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 10th மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோடது, சரியா? போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர். நிறைய பேர் என்னென்ன கேட்குறீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் தான் எங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. திரும்ப நான் சொல்கிறது, இது ஒரு மாடல் கொஷின் பேப்பருக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பர்ஸை எப்போவுமே, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸும் கம்பல்சரி கொஷின்ஸும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்னுடைய கொஷின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ண சொல்கிறோம். அது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால் அதில் மறக்காமல் போய் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரியா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பேப்பர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நமக்கு இதில் கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின், சார் 2 மார்க் 5 மார்க் அண்டு 8 மார்க் கொஷின். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ரிப்பீட்டட் நம்ம அந்த மாடலில் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கிராஃபாக இருந்தாலும் ஜியாமெட்ரியாக இருந்தாலும் இந்த மாடல் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாடல்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஒன்று வந்துடும், சரியா? ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷினில் கிராஃப் ஒன்று கேட்டிருக்காங்க அண்டு ஜியாமெட்ரி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் இங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு பாருங்கள், ஒரு கிராஃப் ஒன்று ஒரு ஜியாமெட்ரி ஒன்று, சரியா? ஸோ மறக்காமல் பாருங்கப்பா. திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம திரும்ப சொல்லக்கூடியது ஒரே விஷயந்தான், டைம் இஸ் ப்ரீசியஸ். காலம் பொன் போன்றது. ஒரு தடவை நமக்கு இந்த காலம் போயிடுச்சு, தவற விட்டுட்டோன்னா மறுபடியும் அந்த காலத்தை நம்மளால் திரும்ப பெற முடியாது. ஸோ இருக்கக்கூடிய டயத்தை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொன்னானதாக நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.